வணக்கம். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். குழம்பு வச்சுட்டு கறியை எப்படி பிரட்டல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வறுவல். இது நாட்டுக்கோழி இந்த மாதிரி வெட்டி வாங்கியிருக்கேன். இது தோலோட்டையும் செய்யலாம். தோலோட்டை செஞ்சால் தான் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கடையில் வாங்குறதுனால இப்படி தான் கிடைக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து இந்த சிக்கனை கழுவி எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து பிரட்டி வைக்கக்கூடாது. மஞ்சள் தூள் சேர்த்து அலசி எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்து பிரட்டி வச்சோன்னா மஞ்சள் வாடை வந்துக்கிட்டே இருக்கும். மஞ்சள் நாறுதுன்னு சொல்லுவாங்க. 3/4 கிலோ சிக்கன், 150 கிராம் சின்ன வெங்காயம். இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து குழம்புக்கும் கொஞ்சமாக எடுத்து வறுவலுக்கும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 2 கட் பண்ணணும். குறுக்க கட் பண்ணி எடுத்துக்கணும். நீல வாக்கில் கட் பண்ணக்கூடாது. இப்போ இது 2 பிரித்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு நிறைய இருக்கிறது குழம்புக்கு எடுத்துக்கலாம். இது வறுவலுக்கு. தக்காளி 2 நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். இதில் இருந்தும் கொஞ்சமாக வறுவலுக்கு எடுத்து வச்சுக்கணும். நிறைய இருக்கிறது குழம்புக்கு, இதில் கொஞ்சமாக இருக்கிறது வறுவலுக்கு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 12 பல் பூண்டு. இதை தனியாக நச்சுட்டோ அரைச்சிட்டோ எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள் இந்த கரண்டியால் 1.5 கரண்டி, மல்லித்தூள் 4 கரண்டி எடுத்துருக்கேன். இது குழம்புக்கு. வறுவலுக்கு தனியாக எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் சிறிது. இப்போ இந்த குழம்புக்கு அரைக்க மசாலா இந்த கரண்டி அளவில் 2 கரண்டி அளவு சோம்பு, 2 கரண்டி அளவு சீரகம், 1 கரண்டி அளவு மிளகு. கசகசா இருந்ததுன்னா 1/2 கரண்டி அளவு சேர்த்துக்கணும். இது பச்சையாகவும் அரைச்சிக்கலாம், வறுத்துட்டும் அரைச்சிக்கலாம். தாளிக்க பட்டை, சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. நல்லா வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம். வறுவலுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/2 கரண்டி அளவு மிளகாய்த்தூள், 1 கரண்டி அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் சிறிது, தேவையான அளவு கல் உப்பு, குழம்பு வறுவல் 2க்கும் சேர்த்து கருவேப்பிலை. குழம்புக்கு தேங்காய் வேணால் 2 சில் சேர்த்துக்கலாம். சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்க்கணும். நான்வெஜ் ஐட்டத்துக்கு கண்டிப்பாக கசகசா சேர்க்கணும். எனக்கு கிடைக்காததுனால நான் சேர்க்கலை. ரொம்ப கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கிரேவி நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்துடலாம். வறுத்த மிளகு சீரகம்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, வெந்தயம், வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வறுவலுக்கு எடுத்து வச்சிடலாம். நிறைய இருக்கிறத குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அது சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
மசாலா நம்ம வறுத்து அரைக்கலைன்னா பச்சை அரைச்சிட்டு இந்த டயத்தில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா. இந்த சிக்கன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி முதல்ல சேர்த்தாலும் நல்லா சுவையாக இருக்கும். இதில் இருந்து கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கறி பெரட்டையில் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கர் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா விசிறி அடிக்கும். நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டுக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம சிக்கன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கிறது. தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். சிக்கனும் குழம்பும் சேர்ந்த மாதிரி வேணும்னா இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த தனியாக எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி. இந்த குழம்பும் கறியும் சேர்த்து சாப்பிட்டாலே நல்லா சுவையாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே உள்ள கோழிக்கறியெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கறியெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி வெறும் கறியாக எடுத்துக்கலாம். இதில் இருந்த எல்லா கோழிக்கறியும் எடுத்தாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ வந்து கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோழி வறுவல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கா கோழிக்கறி, சோம்பு, வடித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே சிக்கனில் உப்பு இருக்குது. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இடையில ஒரு டைம் கிளறி விடணும். இடையில கிளறி விடணும். இதை இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. 3-4 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். மசாலாலாம் நல்லா கறியில் ஒட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். பார்த்தா தெரியும், மசாலாலாம் பாத்திரத்தில் இல்லாமல் கறியில் ஒட்டி வரும். இப்போ இதை இறக்கிடலாம். நாட்டுக்கோழி கறி குழம்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.